நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான பசும்பொன் பாண்டியன். இவிஎம் இயந்திரத்தின் மூலமாக இந்த 108 சீட்டு இது எப்படி தூய சக்தின்னு சொல்ல முடியும்? நார சக்தி தான். கொளத்தூர் நடுங்குதா, பெரம்பூர் நடுங்க போகுதா, திருச்சி கிழக்கு நடுங்க போகுதான்றதை சந்திப்போம். தாலி கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதறி கொண்டிருக்கிறார். இவர் தான் நாட்டுக்கு நீதி வழங்க போறாரா? இதான் மாற்றமா? இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. நாட்டில் எண்ணப்படுகிறது. அரசாங்க பணத்தை சூறையாட வேண்டும், கஜானாவை காலி பண்ண வேண்டும் தான் வந்து உட்கார்ந்துருக்காரு. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் குட்டு வாங்கினவர் தான் விஜய். திமுக எழுந்தால் தாவேகா ஓட்டம் பிடித்து விடும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்று 50 நாட்கள் ஆயிருச்சு. இவங்களோட ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? மாற்றம் என்ற அடிப்படையில் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. ஒரு மாற்றமாக தான் இருக்குது, ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. எப்படின்னு கேட்டால், போதையை ஒழிப்பேன், போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அமைச்சரே பொது வழியில் போதை மாத்திரையை நசுக்கிற ஒரு மாற்றத்தை பார்க்குறோம். மாற்றம்ன்ற பேரில் அதே அமைச்சர் அம்மா உணவகத்தில் நான் போய் சோதனை பண்ண போகிறேன்னு போயிட்டு அங்கே ஏற்கனவே என்ன சமைத்து வைத்திருக்கிறாங்களோ அதை அவர் சோதனையிடம் இல்லை, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடும்போது இவர் மட்டும் தனியாக தோசை, இது வரைக்கும் எந்த அம்மா உணவகத்துலையும் தோசை சுட்டதில்லை. அம்மா வீட்டில் தூட்டுவாங்க அம்மா தோசை, ஆனால் அம்மா உணவகத்தில் தோசை இல்லை. இந்த அமைச்சர், இந்த போதை அமைச்சர் தான் என்ன பண்ணுறாரு, இவரே ஒரு பெரிய கடையில் இவருக்கு சாப்பாடு தோசையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு அந்த அம்மா உணவகத்தில் தயார் பண்ண சாப்பாடை நான் சாப்பிட்டேன்ற மாதிரி அம்பலப்பட்டு போனார். அது மாதிரி தொழில்துறை அமைச்சர் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வீரவேசமாக பேசுகிறாங்களே தவிர, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த தொழிலெலாம் கொண்டு வந்தோமோ அத்தனை தொழிலையும் ஆந்திரா போயிடுச்சு. எல்லா தொழிலும் வெளிமாநிலத்துக்கு போயிடுச்சு. இது ஒரு மாற்றம். ஏற்கனவே கொண்டு வந்ததை ஒசூரில் சில ஏக்கர் பற்றாக்குறை ஏற்பட்டு ஒன்றிய அரசினுடைய அனுமதியோடு இங்கே திராவிட மாடல் அரசு, திமுக அரசு அந்த தொழிற்சாலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது. அதெல்லாம் இப்போ வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கு. இது ஒரு மாற்றம். முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசுகிறதே இல்லை, எழுதி வச்சதை படிக்கிறார். இது வரைக்கும் முதலமைச்சர் எந்த பொது வழியிலையும் அரசு நிகழ்ச்சியிலையும் அல்லது ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில், நன்றியறிவிப்பு கூட்ட நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அல்லது அரசு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சி நிகழ்ச்சி, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஏற்கனவே படிச்சுட்டு வந்ததை ஒப்பிக்கிறார் அல்லது அதை மறந்து போச்சுன்னா ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறார். தாவேக தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் ஆட்டம் கட்டிருச்சே அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. அவர் 5 நிமிஷம் பேசவே இல்லையே. இது எப்படி நம்ம ஊடக நெறியாளர் நீங்கள்லாம் ஒத்துக்கிறீங்க? அவர் எங்கேயாவது பேசினாரா? ஸ்கிரிப்ட் இல்லாமல் 5 நிமிஷம் பேசியிருந்தால் அவர் குளத்தூர் நடுங்குனதை சொல்லட்டும், அப்புறம் பார்ப்போம். குளத்தூர் நடுங்குதா, பெரம்பூர் நடுங்க போகுதா, திருச்சி கிழக்கு நடுங்க போகுதான்றதை சந்திப்போம். காலம் இருக்குல்ல. பல நடுக்கத்தை திமுக சந்தித்த இயக்கம் தான், பல பேரை நடுங்க வச்ச இயக்கம் தான் திமுக. அதனால் அவர் அவர் 5 நிமிஷம் போத ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசட்டும். ஸ்கிரிப்டே இல்லாமல் பேச, அது ஒரு மாற்றம். அதனால் தாவேகா மாற்றம் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம். நாங்கள் இப்போ தமிழ்நாடு முழுவதும் போதை கலாச்சாரம் சந்து சிரிக்குது. 417 கடை மூடினீங்க இல்லை, 217 கடையும் எனக்கு லிஸ்ட்டு கொடுங்கன்னு தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறாரு. வரவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. தகவல் உரிமை சட்டத்தில் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு கிடைச்ச தகவல், நான் பார்த்த உண்மை, ஆயிரக்கணக்கான கடைகள், பிரைவேட்டு கடைகள் தாவேகாவினருடைய பரிந்துரையில் இப்போ ஒரு கடையை மூடிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி 3 கடை ப்ரைவேட் பார் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. மது கடைகள் கூடுது. இதான் ஒரு மாற்றம். பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்களாக்க
தாவேகா நிர்வாகியே, வேற யாரும் இல்லை. சிங்க பெண்படை அமைச்சது பாராட்டத்தக்கது தான். அந்த சிங்க பெண்படை தாவேகா பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ அதான் நிலவரம். தாவேகாவுடைய தலைமை கழக சட்டமன்ற நாடாளுமன்றம் இல்லைங்க. அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பாக சிங்க பெண்படை தான் இருக்கணுமே தவிர பொதுமக்கள் பாதுகாப்பாக இல்லை இவங்க ஆட்சியில். இன்றைய சூழல் என்னன்னு கேட்டால், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய தம்பி உதயநிதி கேள்வி கேட்டார். எதுக்குமே பதில் சொல்லலை. ஸ்ரீவைகுண்டத்தில் தேர்தல் முடிவு வெளியிடுவதற்கு முதல் நாள் மே 3 ஸ்ரீவைகுண்டம் நிர்வாகிகள் அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு கூட இருக்கக்கூடியவங்க அந்த தாவேகாவுடைய மக்கள் ரசிகர் மன்றத்திலேருந்து விஜய் கூட இருந்த பெண்ணை வாங்க இது விஷயமா கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட இன்னொரு பெண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஏறுவாடியில் மாறி மாறி அவங்கள கூட்டு பாலியல் பண்ணியிருக்கிறாங்க. மறுநாள் காலையில் அவங்க விடியற் கால ரிசல்ட்டில் எம்எல்ஏ அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றுவிட்ட போய் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வெற்றியில் பங்கெடுத்துக்கிட்டு மறுநாள் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த எம்எல்ஏ சொன்ன பதிலை அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அதான் சகஜம், சாதாரணம். ஆனா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் திமுக மாதிரியான எதிர்க்கட்சிகள் வச்சாலுமே நாங்க தூய சக்தியா இருக்கிறனால தான் அதிமுகவில் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்களே ரிசைன் பண்ணிட்டு எங்க கட்சியில இணையறாங்க பாருங்க அப்படின்னு பெருமையா பேசுறாங்க. வர்றவங்க தூய சக்தியா? விஜயபாஸ்கர் தூய சக்தியா? விஜயபாஸ்கர் மேலே குட்கா ஊழல் வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு, வருமானத்துக்கு பெரிய சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு. தூய சக்தியா விஜயபாஸ்கர்ன்றத சொல்லுங்க, நாட்டுக்கு சொல்லுங்க. அதிமுக கடுசடை, கடைந்தெடுத்த சாக்கடை, கூமுகத்தில் வீசக்கூடிய நாற்றமானால்தான் அதிமுக இங்கே வர்றாங்களே தவிர, இப்போ எம்ஆர் பாஸ்கர் நேற்று வந்திருக்காரு கரூர். அவர் யார்? கடத்தல், அபகரித்தல், சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறதல், கிரிமினல் டெஸ்பாச்சு, அத்தனை வழக்கு அவர் மேலே இருக்குது. அங்கே வர்ற ஆளுக்கு பூரா யார் நீங்கள் பார்த்து இதை எப்படி தூய சக்தின்னு சொல்ல முடியும்? நார சக்தி தான், தீய சக்தி தான். இவங்க தான் தீய சக்தி. அதனால் அந்த எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சொன்ன பதில் என்னன்னு கேட்டிங்களாக்கா, இது சகசம். உனக்கு நான் ஆனந்துக்கிட்ட சொல்லி, ஆனந்தன்னா உங்களுக்கு தெரியுதில்ல, புஷி ஆனந்த், அவருக்கு சொன்னால் தான் தெரியும். அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் தான் பொதுச் செயலாளர், ஒழுக்கமானவர். அவர் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் பல பார் நடத்தினவர். அந்த அளவுக்கு தூய சக்தி அவர் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர். கள்ள பார் நடத்தினவர், பிளாக் பார் நடத்தினவர் பாண்டிச்சேரியில். அவர் இப்போ அவர்கிட்ட சொல்லி, அவர் தளபதிகிட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவார். எதுக்கு? கூட்டு பாலியல் பண்ணுனா, தாவேகா பெண் நிர்வாகியை கூட்டு பாலியல் பண்ணுனா அதுக்கு காம்பன்சேஷன் எது சரின்னு கேட்டால் அரசு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாரு நம்ம தளபதியும் புஷி ஆனந்த் கட்சியின் பொதுச் செயலாளர். இதான் மாற்றம். அந்த பெண் நாகரிகமாக சொல்கிறாங்க, என் கூட பெண்ணை நான் காட்டி கொடுக்க விரும்பலை, அந்த பெண்ணை நல்ல குடும்பத்து பெண்ணை காட்டி கொடுக்க விரும்பலை. இதுவரைக்கும் தூய சக்தி நடத்த போறேன்னு சொல்கிற விஜய் நடவடிக்கை எடுத்திருக்காரு அந்த எம்எல்ஏ மேலே? விசாரணை இருக்கா? நேற்றைக்கு போதை மாத்திரை அந்த அமைச்சர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? கால் கடத்தல், கற்பழிப்பு, பிளாக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க தான் எம்எல்ஏ ஆகியிருக்காங்க தாவேகால. இதான் மாற்றமா? திமுகவில் சாதிக் பாட்சான்னு ஒரு அமைச்சர் இருந்தார். 1க்கு 4 தடவை அமைச்சராக இருந்தவர். கடைசி வரைக்கும் வீடு வாடகை வீட்டில், ஹவுசிங் போர்டு வீட்டில் இருந்தார். சொந்த கார் கிடையாது. எத்தனை எளிமையானவர் இருந்தாங்க. அந்த எளிமையெல்லாம் சொல்கிறது இல்லை. அதனால் தாவேகா மாற்றம் என்ற பேரில் ஒரு ஆபாசத்தை அரங்கேற்றுகின்ற தாவேகாவுடைய தலைவர், தாவேகாவுடைய நிறுவனர், நாட்டின் முதலமைச்சர் மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் மேலே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஜீவனாம்சம் கேட்டு தன் தாலி கட்டிய மனைவி, தன்னுடன் குடும்பம் நடத்திய மனைவி இவர்கிட்ட நீதி கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் நீதிக்காக ஏறி கொண்டிருக்கிறார். இவர் எப்படி மற்ற பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க போகிறாரு? இது என்ன மாற்றம்? தன்னுடைய மகன், திருமண வயதை ஒட்டிய மகன், சென்னையில் குடியிருக்க இடமில்லை, வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், எனக்கு அப்பா வீடு கொடுங்கள் நான் தங்குவதற்கு என்று கேட்கிறான்.
அந்த அப்பா வந்து மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் நாட்டுக்கே அப்பாவாக இருந்து மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம் அனைத்தும் செய்து தன் மகனை சட்டசபையில் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கூடிய மு.க. ஸ்டாலினை கேள்வி பண்ணுற மாதிரி எங்க அப்பான்னு கேட்டால் உங்கள் மகன் கேட்குது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். இதை விட கேவலம், அசிங்கம், வெட்கக்கேடான, கீழ்த்தரமான ஒரு ஆபாச கலாச்சாரமான ஒரு பண்பாட்டு சீரழிவை உருவாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் மாற்றம் உட்கார்ந்துருக்காரு. பெத்த மகள், திருமணம் ஆகக்கூடிய மகள், அந்த மகளை நீங்கள் பதவி பிரமாணம் இருக்கும்போது கூட்டு வரல. யாரை கூட்டு வந்து உட்கார வச்சுருந்தீங்க? தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதல் வரிசை இல்லை, தமிழ்தாய் பாடலுக்கு. ஆனால் திரிசாவுக்கு நீங்கள் முதல் வரிசை கொடுக்குறீங்க, மகளுக்கு வரிசையே இல்லை. தான் பெற்ற மகனுக்கு அந்த காட்சியை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. தான் குடும்பம் நடத்திய தாலி கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதறி கொண்டிருக்கிறார். இவர் தான் நாட்டுக்கு நீதி வழங்க போகிறாரா? இதான் மாற்றமா? அரசன் எவ்வளியோ அவ்வளிதான் மக்கள். ஆனால் இந்த மக்களை மடையர்களாக்கி ரீல்ஸ் போட்டு நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போதை கலாச்சாரத்தை ஒழிக்க முடியல. நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு இருக்கு. அமைச்சரே போதை அடிக்கிறாங்க. ஆபாச கற்பழிப்பு கலாச்சாரம் தொடர்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் கற்பழிப்புக்கு கூட்டுப்பாலியலுக்கு துணையாக இருக்கிறார். நடவடிக்கை இல்லை. எங்கு பார்த்தாலும் 3 வயது குழந்தை. இதே சென்னையில் 9 நாள் ஆன குழந்தைய ஆஸ்பத்திரியில் காணவில்லை. 2 வயது பிள்ளைய கற்பழிக்கிறார். கோயம்புத்தூரில் தொடர்ச்சியாக நடக்குது. எரிச்சிட்டு போகிறான். 81 வயது கிழவி கிருஷ்ணகிரியில் மாடு மேய்ச்ச கிழவியை கற்பழிக்கிறான் கூட்டுப்பாலியல். 90 வயசு கிழவியை கொலை பண்ணுற ராமநாதபுரத்தில். என்ன பாதுகாப்பு, என்ன மாற்றம்? இது மாற்றமா? 50 நாள் தமிழ்நாடு மிக மிக 50 ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி சென்று விட்டது. 1967க்கு பின்னாடி திராவிட இயக்கங்கள் இந்த நாட்டை மொழி ரீதியாக, இன ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக முன்னேற்றி வைத்திருந்தோம். ஆனால் மாற்றம் என்ற போர்வையில் 50 ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி சென்று ஆர்எஸ்எஸ் உடைய, பாஜகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆர்எஸ்எஸ் பெற்ற கள்ள குழந்தை என்று திருமாவளவன் சொன்னார். திருமாவளவன் சொன்ன கூற்று தான் 100க்கு 100 உண்மையான கூற்று. ஆர்எஸ்எஸ்ஸின் அஜெண்டாவை, ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு கால கனவு திட்டத்தை பிஜேபி என்ற பேர் இல்லாமல் தாவேகான்ற லேபிளை ஒட்டிக்கிட்டு இங்கே ஒரு பிஜேபியுடைய ஆட்சியை, தமிழ் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார் விஜய். இது மாற்றமா? இப்ப நீங்க திருமாவை குறிப்பிட்டு பேசுனீங்க. அதுல இருந்து ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா, இதே திருமா அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய்னு சொல்லக்கூடிய இதே திருமா தான் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 வருஷம் இந்த தாவேக்கா நீடிக்கிறதுக்கு கண்டிப்பா நாங்க உறுதுணையா இருப்போம் அப்படின்னு அவர் சைட்ல அவர் ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அது எனக்கு புரியாத புதிர். திருமா அவர்களை பொறுத்தவரை நான் மதிக்கக்கூடியவன். இந்தியாவிலேயே ஒரு தலித் அமைப்பு சனாதனத்தை எதிர்த்து மிகப்பெரிய போர்க்களத்தை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சனாதன எதிர்ப்பில் எந்தவித சமரசம் இல்லாமல் போராடிய ஒரு எழுச்சி தமிழர் தான் திருமா அவர்கள். ஆனால் அவரே பல்வேறு பேட்டிகள் கொடுத்து வர்றாரு. அதில் அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த முடிவில் எனக்கு விருப்பம் இல்லை, தொண்டர்களின் முடிவு, நிர்வாகிகளுடைய மெஜாரிட்டியான முடிவு தான் நான் எடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் கவனத்தில் எடுத்துக்கிற வேண்டியிருக்கு. திருமா அவர்களை பொறுத்தளவில் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்ஸின் கள்ள குழந்தை விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பாரா என்பது எனக்கு சந்தேகம். ஏனென்றால் சமரசமற்ற போராளி. அவர் பதவி ஆசை பிடிச்சிருந்தா இந்தியாவில் எத்தனையோ தலித் தலைவர்களை விலைக்கு வாங்கிட்டாங்க பிஜேபி. ஆனால் இவருக்கும் பல்வேறு முயற்சிகள் செய்ததெல்லாம் எனக்கு தெரியும். கேபினெட்டில் எந்த பதவி வேணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் மீறி இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் சனாதன சக்திகள் தலை தூக்கக்கூடாது என்று உறுதியான முடிவெடுத்தவர். இன்றைய நிலை தொண்டர்களின் நிலைக்காக ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். நிச்சயமாக நாளை அவர் நிச்சயமாக சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய யாருன்றது அவருக்கு தெரியும். திமுகவா விஜயா? விஜய் நிச்சயமாக சனாதனத்தை எதிர்க்க மாட்டார். திருப்பரங்குன்ற விவகாரம் வர இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை நாளுக்கு நாள் பிஜேபி அரசு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறது. இதையெல்லாம் அமுல்படுத்தக்கூடிய ஒரு வலதுசாரி தான் தாவேகா. அதை நிச்சயமாக துணை போக மாட்டார். நிச்சயமாக விஜயை எதிர்க்கக்கூடிய முதல் ஆளாக அந்த கூட்டிலிருந்து சிறுத்தைகளும்
திரும்பவும் வெகு விரைவில் திரும்புவார்கள் என்று நம்புவோம். ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, கடந்த கால திமுக அரசு மாதிரி எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசோட சண்டை போட மாட்டோம், இனிமே நாங்க இந்திய அரசுன்னு கூப்பிடுவோம், அவங்களோட இணக்கமா செயல்படுவோம், நாங்க ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளையெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் சைடு ஒரு விளக்கம் கொடுக்கிறாருல்ல. சரி, இவர் இணக்கமா போய் என்ன சாதிச்சிருக்காரு? திமுக வந்து பிணக்கமா போய் என்ன சாதிக்கல? ஒன்றிய அரசு 3வது முறை ஆட்சிக்கு வந்த உடனேயே ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை, பிஜேபி மக்களோட திட்டங்களை செயல்படுத்துவதில் நாளுக்கு நாள் குறியாக இருக்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டம், முத்தாலாக்கு சட்டம், பொது சிவில் சட்டம், பல மாநிலங்களில் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்தனால நாங்கள் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம், இந்தியாவில் எங்கே அமல்படுத்தினாலும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லி நம்முடைய திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் சொன்னார். இன்றைக்கு நான் கேட்குறேன், ஒன்று கேட்குறேன், பொது சிவில் சட்டத்தை நீங்கள் அமல்படுத்த மாட்டேன்னு சட்டசபையை சொல்லுங்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் தமிழகத்தில் சொல்லி தீர்மானம் போட்டார் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். அது மாதிரி போட முடியுமா? இணக்கமாக போய் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் கவர்னர்கிட்ட இணக்கமாக போய் 2 முறை தேசிய கீதம் பாட வச்சுருக்கீங்க, தமிழை 2வது பாட வச்சுருக்கீங்க. இதுக்கு கேட்டால் அவர் என்ன வழக்கம் சொல்கிறாரு? கலைஞர் இருக்கும்போது, கலைஞர் படம் திறந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதி வரும்போது ஸ்டாலின் செய்யலான்னு கேட்குறாரு. ஜனாதிபதியும் பிரதமரும் வரும்போது புரோட்டோகால் ஒன்றிய அரசு. ஆளுநர் உரை மீது என்னைக்காவது திமுக ஆட்சி நடக்கும்போது அல்லது அண்ணா திமுக ஆட்சி நடக்கும்போது ஆளுநர் உரையின் போது முதலாவதாக தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கா? திசை திருப்புற வேலை, பொய்யா பேசுறது, பொய்யை உற்பத்தி பண்ணி, அதாவது நீங்கள் ஜெர்மனில் வந்து ஹிட்லருடைய அமைச்சரவையில் பொய்யை சொல்லுவதற்காகவே பொய் தொழிற்சாலை ஏற்படுத்தினார். கோயபெல்ஸ்னு ஒரு அமைச்சர் வச்சுருந்தாங்க. அதுதான் அதே பாணி தான் இப்போ பாஜக பொய்யை மட்டும்தான் உற்பத்தி பண்ணுவான். ராமர் கோயிலை கட்டுறதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அவன் பொய்யை உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட மத வெறுப்பு அரசியலை செய்து கடவுள் மீது ஒரு பழியை சுமத்தி அவன் அரசியல் பண்ணுவான். ஆனால் அதே தான் தாவேகா பண்ணுது. பிஜேபி பெற்ற ஆர்எஸ்எஸ் பெற்ற கள்ளக்குழந்தைன்றதை நிரூபிக்கிறார். அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இணக்கமாக போய் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார்? கட்சி வாங்கி கொடுத்துருவாரா? என்ன பண்ண போகிறாரு? இதுவரைக்கும் அவர் இணக்கமாக போய் அவர் வந்து அவங்க சொல்லி கொடுத்ததை, மோடி சொல்லி கொடுத்ததை, அமித்ஷா சொல்லி கொடுத்ததை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. திருப்பரங்குன்ற விவகாரம், திமுக அரசு என்ன நிலைப்பாடு எடுத்தது? மதுரையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு நீதியரசரே இன்று மாலை 6 மணிக்குள் நீங்கள் தீபம் ஏற்றவில்லை என்று சொன்னால் கலெக்டர் வீட்டுக்கு போயிடணும், கோர்ட் அவமதிப்பு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டினார். அப்படி இல்லாட்டி எனக்கு பாதுகாப்பு வரக்கூடிய ஒன்றிய பாதுகாப்பு காவல் படையை அனுப்புங்களான்னு சொன்னார். ஆனால் 144 தடை உத்தரவு போட்டு ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார், மதுரை மக்கள் புடனையால் அடித்து விரட்டுவார்கள் இந்த கும்பலைன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு துணிச்சலை நீங்கள் முடியுமா? திருப்பரங்குன்ற விவகாரம் வரப்போகுது, பார்க்க போகிறோம். அது மாதிரி அவங்க எப்படியாவது இந்த கல்விக் கொள்கையில் இந்தியை கொண்டு வந்துடணும், புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் காலப்போக்கில் பார்ப்போம், 50 நாள் தானே. அதனால் அவர் நிச்சயமாக தமிழகத்துக்கு விரோதமான ஒன்றிய அரசுடைய திட்டங்களை மைல்டாக அமுல்படுத்துவதற்கு, ஏன் இப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நேற்று வரைக்கும், ஏன் இப்போ இந்திய அரசுன்னு சொல்கிறீங்க? வரலாறும் தெரியாது, படிக்கிறதும் இல்லை, தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. நேற்று வரைக்கும் ஒன்றிய அரசு சொன்னதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு இந்திய அரசு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஒன்றிய அரசுன்றது மத்திய அரசுக்கு வெறுப்பா? ஒன்றிய அரசுன்றது இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல. கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்றான்? திஸ் இஸ் நாட் கண்ட்ரி. இது வந்து ஒரு நாடு கிடையாது, ஒரு உபகண்டம். இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழி கலாச்சாரம் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா. இப்போ நீங்க சொல்றீங்க பாஜகவும் தாவேகாவும் ஒண்ணு அப்படின்னு. ஆனா அதிமுகல நடக்கக்கூடிய உட்கட்சி பூச்சல் பிரச்சனைனாலதான் அதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அதனாலதான் அதிமுகல இருந்து தாவேகாவுக்கு வராங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதிமுகவை ஏற்கனவே வந்து அடமானம் வச்சுட்டாங்க நம்ம நினச்சோம். ஓபிஎஸும் இபிஎஸும் அவங்க விற்றுருக்காங்க. பிஜேபிகிட்ட எடப்பாடி பழனிசாமி சேல் அக்ரிமெண்ட் போட்டார். அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அவங்க திட்டமே, பாஜக திட்டமே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவை அழித்துவிட்டு திமுக வரட்டும்,
நம்ம ஒரு 50 சீட்டாவது வந்து டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வரும்னு தான் அவங்க பல்வேறு விதமான சகல விதமான வேலையை ஆர்எஸ்எஸ் செஞ்சு இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸை தோற்கடித்தது திராவிட இயக்கம் திமுக தான். அது ஒன்றும் மாற்றமான கருத்தே இல்லை. அவங்க அத்தனை வேலையும் பார்த்தாங்க. அண்ணாமலையை பிரித்து விட்டு பார்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு பார்த்தாங்க. இப்போ செங்கோட்டையனை நிர்மலா சீதாராமன் சந்தித்தது காரணம் என்ன சொல்ல முடியுமா? செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அதிமுகவில் செங்கோட்டை இருக்கும்போதே அவரை கூப்பிட்டு பேசி அவரை தாவேக்காவுக்கு போக சொன்னது பாஜக தான். அதனால் அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு ஈடேறலை. எடப்பாடியில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டதுனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த தேர்தலில் சரியாக வரமாட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவர் ஏற்கனவே அவங்களுக்கு பதவி கொடுத்த சசிகலாவே தூக்கி விட்டு வந்தவர், அவங்களுக்கு உதவியாக இருந்த பன்னீர்செல்வத்தை தூக்குனவர். அதனால் இவரை வந்து ஒழிக்கணும், இந்த நடிகர் வந்திருக்காரு, இவரை கையில் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இவிஎம் இயந்திரத்தின் மூலமாக இந்த 108 சீட்டும் தாவேக்காக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது. அப்போ பாஜகவோட சதினாலதான் பாஜகவுடைய இவிஎம் இயந்திரம் தான் 108, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தாவேக்காக்கு பெரிய அலை இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து 8 மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. எப்படி? எடப்பாடி பழனிசாமி நின்ற தொகுதியில் தாவேக்கா வேட்பாளரை ரொம்ப விவரமாக எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட்டார், விசில் இல்லை அங்கே. ஆனால் அங்கே 98,000 ஓட்டு வித்தியாசத்தில் எப்படி ஜெயிக்கிறார்? அங்கே வந்து அவங்க விசிலுக்கு ரெடி பண்ண முடியல, ஏன்னா விசில் அங்கே இல்லை. குளத்தூரில் நிச்சயமாக இவிஎம் இயந்திரம் ஒவ்வொரு வாக்கு 234 தொகுதியில் குறிப்பிட்ட 108 தொகுதியில் மட்டும் 20,000 வாக்கு அவங்களுக்கு விழுகிற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு தான் எடப்பாடி பழனிசாமியை விட இவர் துரோகத்துக்கு சரியான ஆள் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆள், ரீல்ஸ் மண்ணை. அப்படி பார்த்தாலும் நீங்க சொல்றது படி பார்த்தா தாவேக்காவை பெரும்பான்மை அளவுக்கு ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல பாஜக. 108ஓட பெரும்பான்மை ஜெயிச்சிருந்தா திமுக கூட்டணி உடைக்க முடியாதுல்ல. இந்தியா கூட்டணி எப்படி உடையிறது? ஒரு கல்லில் 2 மாங்காய், பல மாங்காய் உடைச்சிட்டாங்க பிஜேபி இந்த தேர்தலில். 2026 அவங்க நினைச்சதை விட இந்த தற்கூரி விஜய் கைக்கு வந்ததுனால பல வேலைகளை அவங்க அச்சீவ்மெண்ட்டை இதெல்லாம் எடப்பாடி வச்சு செய்ய முடியல. என்னதான் இருந்தாலும் எடப்பாடி கொஞ்சம் பிரேக் போட்டுகிட்டே இருந்தார். அவங்க இழுவைக்கெல்லாம் போகலை. 50 சீட்டு கேட்டால் இழுத்து பிடிச்சி 27 சீட்டு தான் கொடுத்தாரு. அவங்க கேட்ட தொகுதியெலாம் கொடுக்கல, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் இந்த ஆளை 120 ஜெயிக்க வச்சுட்டு இந்த ஆளையும் பிடிக்க முடியாதுல்ல. அதனால் 108 வச்சு திமுக கூட்டணி இந்தியாவிலே வலுவான கூட்டணியாக இருக்குது. இந்தியா கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி. இந்த கூட்டணியை கொள்கை ரீதியான கூட்டணின்றாங்கல்ல. விஜயை 108 வச்சு மந்திரி பதவி கொடுக்குன்னு புறாத்தி இழுக்கட்டான். இந்தியா கூட்டணி உடஞ்சி போச்சுலங்க, எவ்வளோ வேலை பாருங்கள். அப்போ இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், அப்போனா ஏன் வந்து மிஷினில் வந்து பாஜக ஜெயிக்க வைக்கலாம்ல? அவங்க ஏன் ஒரு சீட்டு வந்தாங்கன்னா நம்ப மாட்டான். அவங்க 50 சீட்டு வந்து நம்புவோமா? இப்போ 108மே பிஜேபி தான். விசிலில் ஜெயித்தது தாமரை, அவ்வளோதான். தாமரை இந்த நாட்டில் மலர்ந்திருக்கிறது. தமிழிசை சொன்ன மாதிரி தாமரை மலர்ந்தே துரும், விசில் வடிவத்தில் மலர்ந்துருக்கு. ஆனால் இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, நாட்கள் எண்ணப்படுகிறது. வெகு விரைவில் மக்களை சந்திப்போம், தேர்தல் வரும். பொதுவா சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி பயங்கரமா சர்க்குலேட் ஆச்சு. அது என்னன்னா, காரைக்குடியில நடந்த கவுன்சிலர் கூட்டத்துல ஒரு கவுன்சிலர் வந்து த்ரிஷா போட்டோவை வச்சே ஆகணும் அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு. இது பெரிய பேசுபொருளா இருக்கு. இதை பத்தி உங்க பார்வை என்ன? அதாவது விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே என்ன நடக்குதுன்னு கேட்டால், நான் மக்கள் வரி பணத்தை நான் தொடமாட்டேன் அப்படின்னு யோகிய மாதிரி பேசுகிறாரு. இப்போ கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் அவர் வீட்டோடு நாங்கள்லாம் 2 பழகினவங்க, எம்ஜிஆரை பார்த்தவங்க, அம்மா ஜெயலலிதாவை பார்த்தவங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்கல்ல. இப்போ சசிகலா வந்து ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மாவுக்கு. அவங்கள வந்து அவங்க எந்த பதவியிலும் போடலை, அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுக்கிட்டாங்க. அங்கே பூங்குன்றன்னு ஒருத்தர் இந்த அம்மாவுக்கு உதவியாளராக இருந்தார், அவருக்கு ஒன்றும் அரசு பதவி போடலை. அவங்களுக்கு எப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்க சம்பளம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அரசாங்கத்துக்கு வேறவங்க தான் பதவியில் இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு அது மாதிரி தான். இப்போ தலைவர் கலைஞர் இருந்தார், அவர் வீட்டில் கோபால்னு ஒருத்தர் இருப்பார், எங்கள் திருமங்கலத்துக்கார் இருந்தார், செயல்மணின்னு ஒருத்தர் இருந்தார். அவங்களாம் அரசு பதவி போடலை. ஏன்னா அரசு பதவின்றது அரசு வேலை வாங்குறதுக்கு அதை நம்ம
அரசாங்க பணத்தை எடுக்கும்போது முறையாக செலவு பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் நம்ம பணம் எப்பயும் நம்ம பணத்தில் தானே கொடுத்தோம், நம்முடைய உழைப்பில் தானே உங்களுக்கெல்லாம் எப்பயும் உங்களுக்கு கொடுத்தோம் அது சம்பளமாக அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் விஜயை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்களாக்க ஒரு பெரிய பக்கா சுயநலவாதி, அரசாங்க பணத்தை சூறையாட வேண்டும், கஜானாவை காலி பண்ண வேண்டும்ன்றதுக்காக தான் வந்து உட்காந்துருக்கான்னு அர்த்தம். அவருக்கு ஜோதிடம் பண்ணுறான் ஒருத்தன், பண்டிட்னு ஒருத்தன், அவனை கூப்பிட்டு பதவி, அரசு பதவி. ஏன் நீ அவனுக்கு சம்பளம் நீ கொடுக்க மாட்டேன், நீ தானே கொடுத்துட்டு இருந்த. அப்போ அரசாங்க பணம்னா உனக்கு வந்து இனிக்குதா? மக்கள் உழைப்பாளுடைய வருமான வரியை கட்டுற பணத்தை எடுத்து உனக்கு ஜோசியம் பாசவனுக்கு அரசு பதவி கொடுத்த. இப்போ ஜனநாயகம் படத்தை, அந்த படம் நீங்களே ரிலீஸ் பண்ணிவிட்டு அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை தயார் பண்ணால தமிழ்நாடு டெல்லி விசேஷ பிரதிநிதி வெங்கட், கர்நாடகத்துக்காரருக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை எப்படி டெல்லியில் எடுத்து பேசுவார்? மேகதாட்டு அணை பிரச்சனை இருக்குது, முல்லையாற்று பிரச்சனை இருக்குது, காவேரி ஆற்று பிரச்சனை இருக்குது, எத்தனையோ விஷயம் இருக்குது, ஜீவாதார பிரச்சனைகள். இந்த தமிழ்நாட்டுடைய பூகோளம் தெரியாது, அறிவியலும் தெரியாது, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டு எதுவும் தெரியாத ஒரு ஆளை உனக்கு படம் எடுத்தான்றதுக்காக இந்த பதவி, அரசாங்க பதவி, அரசாங்க பணத்தை, கஜானா பணத்தை காலி சரியா இல்லையா? அடுத்து இன்னைக்கு கூட நேற்று கூட டிஜிபியில் திமுக வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, ரகசிய காப்பு பிரமாணத்தையே மீறி இருக்கார். என்னன்னு கேட்டால், தனக்கு வேண்டிய ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொருத்தர் யாரோ ஒரு ரெட்டின்னு ஒருத்தர், விஷ்ணு ரெட்டி, இவங்க 2 பேரும் உனக்கு வேண்டிய ஆள், நீங்கள் எப்படினாலும் வீட்டில் ஒரு ஆலோசனை வச்சுக்கலாம், பனையூர் பங்களாவில் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் கட்டி அவங்கள்ட்ட நீ ஆலோசனை பெறலாம். தலைமைச் செயலகத்தில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஒருத்தரை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு, அரசு அதிகாரிகள் கூட்டத்தில் உட்கார வச்சு, எந்த பதவியும் இல்லாமல் எல்லா அரசுடைய ரகசியங்கள் பூரா எனக்கோ பிறருக்கோ தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் ரகசிய காப்பு பிரமாணம் எடுக்கிறோம். ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறி இருக்கிறார் தலைமைச் செயலகத்தில். அவங்களுக்கு என்ன ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இவருக்கும் இந்த ரெட்டிக்கும், அதை விட தனக்கு மேக்கப் மேன், தனக்கு எப்போ அந்த அவர் போட்டிருக்காரில் இது டோபா முடி அவர் வச்சிருக்காருல, விஜய் வந்து ஒரு அது தெரியுமா அவங்களுக்கு? நிறையா இருக்குது. அவர் வச்சிருக்க நேச்சர் கிடையாது, அதை செட் பண்ணி கொடுக்கணும் ஒருத்தர், ஜெகதீஷ் பழனிசாமி. அவர் இல்லாட்டினா அவர் வெளியே வரமாட்டார், அவர் டெய்லி அதை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் அவர் கீழே கூட்டம் கும்பலில் மாலைகளை போடும்போது கீழே விழுந்துருச்சாக அசிங்கமாக போன்றதுக்காக நீ அவருக்கு ஒரு பதவியை போட்டு, உதவியாளர் போட்டு, அதை அறிவிக்கவே இல்லை. எவ்வளோ களவாணித்தனம், திருட்டுத்தனம், மோசடித்தனம்னு பாருங்கள். அதை அறிவிக்காமல் அந்த ஆள் இன்ஸ்டாகிராமில் போடுறான், எனக்கு இந்த பதவி போட்டு 40 நாள் ஆச்சுன்னு அவன் போடுறான். ஒரு செட்டப் மேன், மேக்கப் மேன், செட்டப் பண்ணால் எல்லா செட்டப்பும் அவருக்கு பண்ணுவார் ஜெகதீஷ் பழனிசாமி. அவரை கொண்டு வந்து நீ வந்து பதவி போட்டால் அரசாங்க பணத்தை நான் நயா பேச தொடமாட்டேன். யார் உழைக்க இருக்கக்கூடிய பணத்தை யாராருக்கெல்லாம் நீ போட்டிருக்க? இது மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, நீங்கள் ஒரு அமைச்சரவோ முதலமைச்சரவோ நம்ம சந்திக்க போகிறோம்னு சொன்னால் நம்ம ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு போக முடியாது, அஃபீஷியலாக அவங்க வெளியிடுவாங்க. இப்போ நான் முதலமைச்சரை பார்க்க கூட பசுமன் பாண்டி நீ சந்தித்தார், இந்த மனு கொடுத்தான்னு வெளியிடணும். நான் வந்து பேட்டி கொடுப்பேன், இந்த மாதிரி சந்தித்தேன்னு சொல்லி பேட்டி கொடுக்கலாம். ஆனால் இங்கே ஒரு விஷவாயு ஏற்பட்டு மீன் பதனிடும் தொழிற்சாலையில், இறால் பதனிடும் தொழிற்சாலையில் கசிவு ஏற்பட்டு ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி இன்னும் 1000 பேருக்கு மேலே பலியாயிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைனால குறைந்த ஊழியர்கள் அங்கே வேலை 17 பேரா உயிரிழப்பு எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்பயே பார்த்தா காதில் மூக்கில் எல்லா இடத்துலையும் ரத்தம் வந்து ரொம்ப எத்தனையோ பேர் இறந்துட்டாங்கிற மாதிரி ஒரு சோகமான செய்தி எல்லா தொலைக்காட்சியிலும் ஒரு அவலமான ஓலமான செய்தி வெளியேறிக்கிட்டு இருக்கு. 7 மணிலேருந்து இந்த செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இவர் 7 மணிலேருந்து முதலமைச்சர் அதை பற்றியே கவலைப்படாமல், அதை பற்றியே தெரியாத மாதிரி இருந்துட்டு, முதலமைச்சருக்கு உடனுக்குடனேயாக உளவுத்துறை மூலமாக தகவல் போயிடும். உண்மையிலே இந்த மக்கள் மீது இந்த முதலமைச்சருக்கு அக்கறை இருந்தால் அப்பயே அங்கே போயிருக்கணும். ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போயிருக்கலாம், ஸ்பாட்டுக்கு போயிருக்கலாம், சென்னை தான். ஆனால் இவர் என்ன திட்டமிட்டு இருந்தார்னு கேட்டால், திரிசாவோட இரவு 12 மணிக்கு கேக் வெட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தார். அதனால் இந்த செய்தியே யாருக்கும் இவருக்கு தெரியாத மாதிரி இருந்துட்டு 12 மணிக்கு இவர் கேக் வெட்டியிருக்கார். ஆனால் அந்த செய்தி வெளியே வரலை. காலையில் வர்றாரு, திங்கக்கிழமை காலையில் தலைமைச் செயலர் வர்றாரு. வந்தால் அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள், ஐஏஎஸ் அதிகாரிலாம் இன்றைக்கி பிறந்த நாள் கேக் வெட்டணும் போது நான் ரொம்ப சோகமாக இருக்கேன். எதுக்குங்க? இந்த மாதிரி விஷவாயில் மக்கள் இறந்து போயிட்டாங்க. இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் இந்த அம்மா போட்டு விட்டுச்சு, ராத்திரி 12 மணிக்கே கேக் வெட்டு. இவர் சோகை தான், இரட்டை வேடம். 41 பேர் இவருக்காக உயிரிழந்தவர் வீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் போயிருக்காரா?
ஜோதிடர் சொல்லியிருக்கானா, கர்ம காரியம் பண்ண வீட்டுக்கு நீ 1 வருஷம் போகக்கூடாது, போனால் உனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கான்னு சொல்லியிருக்கானா. அதனால் கர்ம காரியம் பண்ணியிருக்காங்க கரூரில், உனக்காக இருந்தா. இந்த தற்குறியல் சில பேர் உயிர் மகை இழந்திருக்கேன், நான் விஜயோட பக்கத்தில் நின்றேன், அதுக்காக நான் போனேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நன்றி கெட்ட ஒரு இலக்கணம் இல்லாத மனிதன் திரிசாவை துணை முதல்வராகவும் ஆக்கலாம். ஏன்னா அவர் கூட இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார்ல, செட்டப் மேன், எல்லா மேனையும் கொண்டு வந்துட்டார். ஜோசியக்காரன் கூட இருந்த அத்தனை பேரையும் கொண்டு வந்துட்டார். அதனால் இப்போ அவர் கூட இருக்கிறது அவங்க தான்றதை அவங்களே இன்ஸ்டாகிராமில் வெளியிடுறாங்க. ஆனா அதெல்லாம் யூகங்கள் தானே சார்? இன்ஸ்டாகிராம் வெளியிடுறது யூகமா? ஜெகதீஷ் பழனிசாமிக்கு போட்டிருக்கிறது அவர் தானே அரசாங்க குறிப்பேல அவர் எனக்கு உதவியாளராக போட்டிருக்காங்கன்னு சொல்கிறார். அது எப்படி யூகம்னு சொல்ல முடியாது? டெல்லி விசேஷ பிரதிநிதி யார்? இது எப்படி யூகம்னு சொல்ல முடியும்? ஏங்க, சங்கீதாவுடைய மனைவி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இந்த நடிகோடு தான் ஊர் சுற்றுறாரு, என் குடும்பம் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த அம்மா தான் சொல்லியிருக்காங்களே. இது யூகமா? அதனால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. தற்கூரியில் ஓட்டு போட்டிருக்காங்க, யாரை வேணாலும் அவங்க விஜய் கை நீட்டுறவங்க வரலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. இந்த ஆட்சி விரைவில் மக்கள் சக்தியால் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு 3 மாதம் அவகாசம் கொடுத்துருக்காரு. என்னை கேட்டால் 3 மாதம் போனால் நாடு இன்னும் 300 வருஷத்துக்கு கீழே போயிடும். அவளாலே அவகாசம் தேவையில்லை. திரிசா உட்கார வைக்க மாட்டாருன்றதுக்கு என்ன நீங்கள் உத்தரவாதம் தர முடியும்? ஒரு ஜெகதீஷ் பழனிசாமி செட்டப் மேன் தோபா முடி வைக்கிற பழனிசாமி உட்காரும்போது திரிசாவுடைய விருப்பமானவர், அதை பற்றி ஒன்றும் இல்லை. வரிசையில் உட்காந்தாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மாவுக்கு வரிசை கொடுத்தது வரவேற்கிறேன். திரிசா என்ன அடிப்படையில் வரிசையில் உட்காந்தாங்க? ஒரு நண்பரா? அந்த நண்பரும் உட்கார வைக்கலாம்ல. ஒரு நண்பரை தானே அவர் டெல்லி விசேஷ பிரதிநிதி கொடுத்துருக்காரு வெங்கடுக்கு. இப்போ ஜான் ஆரோக்கியசாமியை உட்கார வச்சுருக்காரு தலைமைச் செயலகத்தில். அது மாதிரி தான் நண்பரை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி வச்சுக்கிடுவோம். கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல, துறை சார்ந்த ஒரு நண்பரா இருக்கலாம்ல சார் எல்லாரும். என்ன துறை அவங்களுக்கு இருக்கு? சினிமா துறையில முன்னாடி ஒண்ணா வேலை செஞ்சாங்க. அந்த துறை கூட அவர் கூட துறையில் இருந்தவங்கள கூட அவர் கூட இருந்த துறையில் இருந்தவங்கள கூட அமைச்சராக்கியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாருல. புஷி ஆனந்த் யார்? மொழி போராட்ட தியாகியா? ராஜாஜியோட உப்பு சத்தியாகிரம் போனவரா? யார் புஷி ஆனந்த் யார்? அது மாதிரி இவங்க யார்? அவங்களோட தான் இப்போ ஒரு இறந்த வீட்டுக்கு பாரதிராஜா வீட்டுக்கு போனால் கூட யாரோட போகிறாரு சொல்லுங்க. அதனால் இந்த நாட்டை செருப்பு ஆண்டிருக்கு, அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல முடியும். செருப்பு ஆண்டது புராணத்தில் சொல்கிறேன், நாங்களாம் நம்ப மாட்டோம், இது வரலாறு கிடையாது, நாட்டு ஹிஸ்ட்ரி. புராணத்தில் செருப்பு ஆண்டிருக்கு. ஆனால் அந்த செருப்பை கூட ஒரு போட்டது தான் அந்த செருப்பு, ஒரு அணிந்த செருப்பு தான் நாட்டாண்டிருக்கு. அதை விட கேவலம் திரிசா ஆண்டா. அமைச்சர் சரத்குமார் மேல போதை பொருள் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற பல செய்திகள் வெளியாகி அதற்கு திமுக சார்ந்த கட்சிகள் கூட போராட்டம் பண்ணாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த ஒரு நாள் திமுக போராட்டம் பண்ணதுக்கே மற்ற அமைச்சர்களும் தங்களோட சர்ச்சைக்குரிய போஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரியான செய்திகளும் வெளியாயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க பார்வை என்ன? திமுக தன்னுடைய சுயரூபத்தை இன்னும் முழுமையாக காட்டவில்லை. சொன்னார்ல, குளத்தூர் நடுங்குச்சுன்னு. திமுக எழுந்தால் தாவேகா ஓட்டம் பிடித்து விடும், ஆட்சியில் உடனே இறங்கி விடும். நேற்று ஒரு நாள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம். மாணவர் நினைத்தால் நடத்தி காட்டுவார்கள். அதனால் மாணவர் போராட்டம் தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் காங்கிரஸை வீழ்த்தியது 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அது மாதிரி மாணவர்கள் போராட்டம் என்பது நேற்றைக்கு தொடங்கியிருக்கு. எப்பயுமே தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்துக்கு முன்னோடியாக விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், இளைஞர் பெருமன்ற போராட்டம் நடந்திருக்கும். ஆனால் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அடிப்படை முதல் காரணம் மாணவர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்படக்கூடாது. ஆனால் இந்த ஆட்சிக்கு எதிராக, தாவேகாவுடைய போதை கலாச்சாரத்துக்கு எதிராக, ஆபாச கலாச்சாரத்துக்கு எதிராக ஊழல். நேற்றைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் என்னுடைய நண்பர் குவாரி வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, குவாரியை மூடின மாதிரி மூடினாங்க, பின்னாடி ஆள் அனுப்பி போட்டு காசு வாங்குறாங்க. ஜூனியர் விடல் இன்றைக்கி இந்த செய்தி வந்திருக்கு. குவாரி அதிபர்கள்ட்ட மூடுகிற மாதிரி மூடிட்டு அவங்ககிட்ட பின்னாடியே ஆள் அனுப்பிச்சி விட்டு பணம் வாங்குறார். அதனால் மணல் கடத்தல், குவாரி கல் கடத்தல் அனைத்தும் இங்கே நடக்கிறது. எதிலும் குறையில்லை, கூடி இருக்குது. 50 நாள்லேயே இவ்வளோ கூடினா 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடித்தால்
சாபக்கேடாகிவிடும். நாடு அமைச்சர் சுடுகாடு. ஆதவர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, இது வந்து கிளீன் கவர்மெண்ட், இங்க ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சு, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து 50 நாளையே ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சுன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. எந்த வகையில் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு? எந்த வகையில் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு? எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் இல்லாமல் நடக்குது? எந்த திமுக அரசு போட்டு வச்சிருந்த வேலை வாய்ப்புக்கு ஆணையை இவர் வழங்குறாரு. திமுக அரசு கட்டி வச்சிருந்த கட்டடங்களை இவர் திறக்கிறாரு. 50 நாளில் நீங்கள் போட்ட திட்டம் என்ன மக்களுக்கு? எந்த டிபார்ட்மெண்ட்? நீங்கள் பாருங்கள், போக்குவரத்து டிராஃபிக் போலீஸ், நீங்கள் ஒன்று லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் தமிழ்நாடு பூரா எங்கே பார்த்தாலும் லாரி நிப்பாட்டி வாங்குறாங்களா இல்லையா? நான் படம் எடுத்து நீங்கள் அனுப்புவா உங்களுக்கு வெளியிடுங்க. லஞ்சத்தை பகிரங்கமாக லஞ்சம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட் லஞ்சம் இல்லாமல் இருக்குது? இந்த நாடு மொத்தமாக அழிந்து புதிய ஜென்ரேஷன் வந்தால் தான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். நான் லஞ்சம் ஒழிக்கணும்னு சொல்கிறேன், அது வேறு. லஞ்ச லாவணி ஒழிக்கப்பட வேண்டும்ன்றது என்னுடைய கருத்து. ஆனால் புறையோடி போயிருக்கிறது. புறையோடி போனதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம் தான். யார்? ஆதவர்ஜுனா லஞ்சத்தை ஒழிக்க வந்த அற்புதமான மனிதரா? லாட்டரி டிக்கெட் விற்பனை மூலமாக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் யோக்கியமான தொழிலா? உங்களுக்கு கோடான கோடி பணம் எப்படி வந்துச்சு? லீமா ரோஸ் உங்களுடைய மாமியார் வந்து அதிமுகவில் புகுந்து அதிமுகவில் கோடிக்கணக்கான எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசப்பட்டு குதிரை பேர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி. நீங்கள் வந்து லஞ்சத்தை ஒழிப்பீங்களா? நீங்கள் உண்மையிலே விஜய் யோக்கியமானால்னா வருமான வரி ஒழுங்காக கட்டினாரா? புலிப்படத்துக்கு வருமான வரித்துறை படப்பிடிப்பில் இருந்த விழுப்புரத்து படப்பிடிப்பில் இருந்த விஜயை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு தானே தாவேக்கா உற்பத்தி பண்ண சொன்னேன். இவர் இன்னைக்கு நேற்று உருவாகலை. 2010 அண்ணா ஹாசரே நடத்தின அந்த அண்ணா ஹாசரே யார்? கெஜ்ரிவால் யார்? ஆர்எஸ்எஸ் உருவாக்குனது தானே. அன்றைக்கே அவர் அந்த ஊர்வலத்துக்கு போனவர் சென்னை டெல்லிக்கு. அதனால் இவர் வந்து வருமான வரித்துறையில் ஒழுங்காக கட்டலைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் குட்டு வாங்கினவர் தான் விஜய். நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன், ஒயிட் எவ்வளவு, பிளாக் எவ்வளவு நாட்டுக்கு சொல்லுவார் அவர். அதனால் ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் இவர்கள் கிடையாது. ஊழலை வளர்ப்பதற்காக, ஊழலை மிதப்பதற்காக வந்தவர்கள் தான் இவர்கள். தொடர்ந்து விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது சொன்னது என்னன்னா, கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப பார்த்தா தாய்மாமன் சீருக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதே சமயம் இன்னும் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயும் இன்னும் வழங்காம இருக்காரு. இன்னும் எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள் பெண்டிங்ல தான் இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? மகளிர் உரிமை தொகை 2500 ஒரு வழங்கவே மாட்டாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? கஜானால தான் அவர் காலின்றார்ல, அப்போ எப்படி பணம் வந்துச்சுன்னு கேட்போம்ல. தங்க மோதிரம்லாம் அறிவிச்சிருக்காரு. அறிவிப்போட தான் நிற்கும். இவர் எதை செய்ய முடியும்? இவருடைய அங்கே வருமானம் எவ்வளவு? இவர் என்ன உபரி வருமானத்தை கொண்டு வந்திருக்காரு? நான் வந்து பார்ட்டி ஃபண்டு வாங்கலைன்றாரு. பார்ட்டி ஃபண்டு வாங்காமல் அந்த ஃபண்டு எந்த ஃபண்டு நீங்கள் கவர்மெண்ட் கருவூலத்துக்கு சேர்த்தீங்க சொல்லுங்கள். பார்ட்டி ஃபண்டு வாங்கலை. கருவூலத்தை இப்போ இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இரட்டை இலக்க பொருளாதாரத்தில், பெரிய பொருளாதாரத்தில் மும்பை தான் மராட்டிய மாநிலம். அதற்கு அடுத்து உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். ஆனால் கர்நாடகா, ஆந்திரா பணம் குளிக்கும் மாநிலங்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் 5 லட்சம் கோடி எடப்பாடி பழனிசாமி கடை வைத்துட்டு போயிருந்தார். இருந்தாலும் இரட்டை இலக்க பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னேற்றி காட்டிய 2வது இடத்துல இந்தியாவில் பொருளாதாரத்தில் வளம் குளிக்கும் மாநிலமாக வச்சுட்டு போனார். நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? 10 லட்சம் கோடி கடை இருக்கிறது தெரியும். ஊருக்கே நிதிநிலை அறிக்கையில் தங்கந்தன் அரசு நிதியமைச்சர் சொன்னார், முதலமைச்சரும் சொன்னார். 10 லட்சம் கோடி கடைன்றதுக்கும் நம்மகிட்ட இருக்கிற இருப்புக்கும் நம்மகிட்ட இருக்கிற வருவாய்க்கும் வேணும்ல, அதை சொல்லி தான் சொன்னோம். நீங்கள் என்ன வருவாய் திட்டத்தில் வச்சுருக்கீங்க? அதனால் தாய்மாமின் சீரும் நடக்க போகிறதில்ல. அது வரைக்கும் ஆட்சி இருக்க போகிறதில்ல. ஆட்சி நீடிக்காது. இப்போ முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்ற மாதிரி சீக்கிரம் தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சீக்கிரம் பொதுமக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக வேண்டியதான். அந்த இவிஎம் இயந்திரத்து மேலே தான் நமக்கு கொஞ்சம் சந்தேகமே தவிர, மக்கள் மன்றத்தில் அது தாவேக்காமல் வெறுப்பில் ஆகிட்டாங்க. 50 நாள்லேயே பொதுமக்கள் மத்தியில் குட்டீஸுகளுக்கு பாதுகாப்பு இல்லை. யாருக்குமே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு அவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். ரொம்ப நன்றி சார். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க.